அனைவருக்கும் வணக்கம். EPIயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டார் கூட பின்ன போறோம். ஸ்டார் கூட பின்னுறதுக்கு ப்ளூ கலர் வயரும் ஒயிட் கலர் வயரும் எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளை கலர்ல 10 வயர் ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் 4.25 அடி, ப்ளூ கலர்ல 10 வயர் ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் 5.25 அடி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு உடன் ஸ்கேல் எடுத்து இந்த மாதிரி ஒரு அடி நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அடி நீங்க மெஷர் பண்ணி இந்த மாதிரி மடிச்சுக்கணும் வெள்ளை வயரை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறதுல ஒரு வயர் எடுத்து சரி பாதியா மடிச்சு. இப்போ சாதா முடிச்சு போடுறோம், பேசிக் நோட். நம்ம ஒரு அடி விட்டுருந்தோம் இல்லையா வயர், அது உங்க கைக்கு இடது பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ரோல்ல இருந்து வர்ற வயர் உங்க கைக்கு வலது பக்கத்துல இருக்கணும். இப்போ இன்னொரு கட்டிங் வயர் எடுத்து சரி பாதியா மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த வயரை இப்படி லூப் மாதிரி மடிக்கணும். இப்போ நம்ம மடிச்சிருக்க இந்த லூப்பை சுத்தி இந்த மாதிரி வைக்கணும். இந்த கீழ் வயரை இப்படி மேல் பக்கமா திருப்பிட்டு இந்த வயருடைய கீழ் பகுதியை இந்த லூப்புல. இப்போ இந்த நாட்டை டைட் பண்ணுங்க இந்த மாதிரி. ஒரு நாட் பின்னினதுக்கு அப்புறமும் அந்த நாட்டுடைய மேல் பக்கமும் கீழ் பக்கமும் சமமான உயரத்துல இருக்கா அப்படின்னு சரி பார்த்துக்கோங்க அந்த வயர். இப்போ இந்த வயரை லூப் மாதிரி மடிங்க. இந்த லூப்பை சுத்தி இந்த லூப்பை இப்படி வைக்கணும். இந்த வயரை இப்படி மேல் பக்கமா திருப்புங்க. இந்த வயருடைய கீழ் பகுதியை இந்த லூப்புக்குள்ள கொடுத்து எடுத்து. இப்போ நம்ம 5 பேசிக் நோட் வெள்ளை கலர்ல நம்ம பின்னியாச்சு. இப்போ நம்ம கலர் மாத்துறோம். இப்போ நம்ம ப்ளூ கலர்ல நம்ம 10 பேசிக் நோட் நம்ம இப்போ பின்ன போறோம். இப்போ 10 பேசிக் நோட் ப்ளூ கலர்ல பின்னியாச்சு. இப்போ திருப்பி கலர் மாத்துறோம். இப்போ வெள்ளையில நம்ம 5 பேசிக் நோட் பின்ன போறோம். இப்போ நம்ம 5 பேசிக் நோட் பின்னி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இடது பக்கத்துல நம்ம எவ்வளோ வயர் விட்டுருந்தோமோ அதே அளவுக்கு இந்த பக்கமும் நம்ம வயரை விட்டு நம்ம இந்த மாதிரி மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ண போறோம் வயரை. இப்போ அடுத்த லைனும் நம்ம வெள்ளையில தான் பின்ன போறோம். 3 இன்ச் வரைக்கும் வயரை விட்டுக்கோங்க. இப்போ இந்த மேல் வயரை இப்படி லூப் மாதிரி மடிக்கணும். இப்போ மடிச்சிருக்க லூப்பை இந்த லூப்பை சுத்தி இப்படி வைக்கணும்.
இந்த வயரை இப்படி மேல் பக்கமா திருப்புங்க. அந்த 3 இன்ச் வரைக்கும் நம்ம விட்டிருந்த அந்த சின்ன வயரை இந்த லூப்குள்ள கொடுத்து இப்போ இந்த நாட்டை டைட் பண்ணுங்க. இப்போ இந்த வயரை இப்படி லூப் மாதிரி மடிக்கணும். இந்த வயர் இந்த லூப் இப்படி சுத்தணும். இந்த வயரை இப்படி மேல் பக்கமா திருப்புங்க. இந்த வயரை இந்த லூப்குள்ள கொடுத்து எடுத்து இப்போ நாட்டை டைட் பண்ணுங்க. லூப் மாதிரி மடிக்கணும். இந்த வயர் லூப்பை சுத்தணும். இந்த கீழ் வயரை மேல் பக்கமா திருப்பிட்டு இந்த வயரை லூப்குள்ள கொடுத்து எடுத்து இந்த வரிசை ஃபுல்லா பின்னிக்கிட்டே வாங்க. இந்த வரிசையை பின்னி முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். இப்போ இவ்வளோ தூரம் வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. இந்த இடத்துல நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணாம நம்ம ஒரு அடி வரைக்கும் விட்டுருந்தோம் இல்லையா வயர், அந்த வயர்ல இந்த நாட்டை நம்ம இந்த இடத்துல நம்ம பின்னுறோம். இதுதான் கார்னர், முதல் கார்னர். திருப்பி நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணாம திருப்பி இந்த இடத்துல ஒரு நாட் பண்றோம். இது ரெண்டாவது கார்னர். இந்த நீளம் ஃபுல்லா இந்த வரிசையோட முழு நீளத்துக்கும் நம்ம பின்னிக்கிட்டே வரப்போறோம் வயரை கட் பண்ணாம. நான் இப்போ வச்சு காமிக்கிற மாதிரி நீங்க பின்னிக்கிட்டே வந்துருங்க. பின்னிட்டு பார்ப்போம். இப்போ பின்னியாச்சு. இந்த இடத்துல அந்த சின்ன வயரை வச்சு கார்னர் திருப்புறோம். ஒரு அடி வரைக்கும் நம்ம விட்டிருந்த வயரை வச்சு. இப்போ இந்த வயரை உள் பக்கமா கோர்த்து விடணும். அது எப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த வயர்ல, இந்த அடுத்த வயர்ல நம்ம இப்ப நாட் பின்னணும். அதுக்கு இந்த நாட்டை நம்ம லூஸ் பண்ணணும். இப்ப நம்ம போட போறது ஏணிப்படி முடிச்சு. இந்த நாட்டை இந்த மாதிரி இப்படி லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரன்னிங் வயரை இப்ப நான் காமிக்கிற மாதிரி இப்படி லூப் மாதிரி இப்படி மடிக்கணும். இந்த லூப்பை இந்த லூப்குள்ள இப்படி கொடுத்து இந்த நேரா போற இந்த வயர், இந்த லூப்பு கீழே இருக்க இந்த வயர் எடுத்து இந்த வயரை இந்த லூப்புக்குள்ள இப்படி கொடுக்கணும். இப்போ நாட்டை டைட் பண்ணிருங்க. இப்போ இந்த மாதிரி வந்துருச்சா அப்படின்னு சரி பார்த்துக்கோங்க. இதுதான் ஏணிப்படி முடிச்சு. இப்போ இந்த வயரை இப்படி கொண்டு வரணும். இப்படி இந்த பக்கமா எடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி கொண்டு வரணும். இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா பின்பக்கம் பார்த்தீங்கன்னா வயரோட ராங் சைடு இருக்கும், சொரசொரப்பான பகுதி. இப்போ அடுத்த வயர்ல இருந்து நம்ம சாதா முடிச்சு நம்ம பின்றோம். அந்த வயரை விட்டுட்டு அடுத்த வயர்ல இருந்து நம்ம இப்ப பின்றோம். இந்த மாதிரி வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்க பின்னும்போது உள்பகுதி இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்தாதான் நீங்க பின்னிருக்க ஏணிப்படி முடிச்சு சரி. இப்ப நம்ம முதல் சுத்து எப்படி பின்னணுமோ அதே மாதிரி இந்த ரெண்டாவது சுத்து நம்ம பின்ன போறோம். இந்த ரெண்டாவது சுத்து நம்ம பின்னி முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கிட்ட வந்தாச்சு. இந்த மாதிரி வந்துருச்சா அப்படின்னு பார்த்துக்கோங்க.
முதல் சுத்து, இது ரெண்டாவது சுத்து. இப்ப இந்த இடத்துல நம்ம ஏணிப்படி முடிச்சு பின்ன போறோம். இப்போ இந்த வயரை இப்படி லூப் மாதிரி இப்படி மடிக்கணும். இந்த லூப்பை இப்ப இந்த லூப்குள்ள நம்ம கொடுக்கிறோம். இப்போ இந்த மேல் வயரை இந்த லூப்குள்ள இப்போ இந்த நாட்டை டைட் பண்ணணும். இப்போ இந்த நாட்டை டைட் பண்றோம். இப்போ நம்ம ரெண்டாவது சுத்தும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ நம்ம 2 சுத்து பின்னின மாதிரி இன்னும் 3 சுத்து பின்ன போறோம். மொத்தம் 5 சுத்து. இந்த வயரை இப்படி கொண்டு வரணும். நம்ம அடுத்த சுத்து இப்போ ஆரம்பிக்கிறோம். உள்பகுதி இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி இருக்கணும். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 5 சுத்து பின்னி முடிச்சாச்சு. இப்போ 3 இன்ச் வரைக்கும் விட்டுட்டு ரன்னிங் வயரை கட் பண்றோம். இந்த இடத்துல நம்ம ஏணிப்படி முடிச்சு பின்னி நம்ம முடிக்கிறோம். பின்னினதுக்கு அப்புறம் இந்த வயரை இப்ப நான் காமிக்கிற மாதிரி கோர்த்து விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி 2 வயரா நம்ம பிடிச்சுக்கிட்டே வரணும். நடுவுல இந்த 2 வயர் இருக்கு. இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு நாட். இந்த 2 வயரையும் சேர்த்து இப்ப நம்ம ஒரு பேசிக் நாட் பின்ன போறோம். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வயரை வச்சு இந்த பக்கம் இருக்க நாட்டெல்லாம் பின்னணும். இந்த வயரை வச்சு இந்த பக்கம்லாம் நாட் நம்ம பின்ன போறோம். இப்போ கிராஸ் கட் மாதிரி வரும். இந்த வயரை நம்ம இப்போ ரன்னிங் வயரா வச்சு சுத்து வயரா இந்த வயரை இப்போ நம்ம ரன்னிங் வயரா வச்சு இந்த நாட்டெல்லாம் நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தொடர்ந்து வெள்ளையிலையும் நம்ம பின்னிடலாம். இப்போ நம்ம ப்ளூவில் பின்னின மாதிரியே இப்போ இந்த பக்கம் பின்னுறோம். நம்ம முதல் வரிசை பின்னியிருந்தோம் இல்லையா, அந்த முதல் வரிசையோட வயருக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பின்னுறோம். ஒரு அடி வரைக்கும் வயர் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த வயருக்கு முன்னாடி நாட் வரைக்கும் நம்ம பின்னுறோம். இப்போ இந்த 2 வயரும் வி ஷேப்ல இன்டூ ஷேப்ல வந்திருக்கு. இப்போ இந்த 2 வயரும் கிராஸா வந்திருக்கு. இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு நாட். இப்போ இந்த வயர் இந்த பக்கம் ரன்னிங் வயரா வரும், இந்த வயர் இந்த பக்கம் ரன்னிங் வயரா வரும். இதே மாதிரி நம்ம பின்னிக்கிட்டே வரப்போறோம். ஒரு லைனும் நம்ம பின்னும்போது பார்த்தீங்கன்னா இன்டூ ஷேப்ல வயர் வந்துகிட்டே இருக்கும். அந்த இன்டூ ஷேப்ல வர்ற வயர் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நம்ம கிராஸ் கட் கூட மாதிரி நம்ம பின்னிக்கிட்டே வரணும். அப்படி பின்னிக்கிட்டே வந்தா நீங்க இவ்வளோ தூரம் வரைக்கும் உங்களால பின்னி முடிக்க முடியும்.
இப்போ அந்த சின்ன வயர் நம்ம முதல் வரிசை பின்னுனா அந்த சின்ன வயர் 1 அடி வரைக்கும் வயர் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த வயரை இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த நாட்டோட உள்பகுதியில் நம்ம கோர்த்து விடணும். இப்போ கோர்த்து விட்டாச்சு. இப்போ இந்த 2 ப்ளூ வயரும் இன்டூ ஷேப்பில் வருது. இந்த 2 வயரும் இந்த மாதிரி இப்படி சேர்த்து பிடிக்கணும். இந்த மாதிரி டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு நாட் போடுங்க. பேசிக் நாட். பேசிக் நாட் போட்டோன்னே இந்த இடம் பார்க்க எப்படி இருக்கும், கிராஸாக வயர் எல்லாம் போகும். கிராஸ் கட் கூடைக்கு போகிற மாதிரி வயர்லாம் கிராஸாக போகும். அந்த கிராஸாக வயர் வர்ற இடம்லாம் நம்ம பின்னிக்கிட்டே வரப்போகிறோம். கிராஸ் கட் கூட பின்னுற மாதிரி பின்னிக்கிட்டே வந்தால் இவ்வளோ தூரம் நம்மளால் பின்னி முடிக்க முடியும். இந்த மாதிரி வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. பின்னிட்டு இந்த மாதிரி வந்தால் தான் நீங்கள் கரெக்டாக பின்னுறீங்கன்னு அர்த்தம். இப்போது பின்னி முடிச்சாச்சு. வயரை எப்படி கோர்த்து விடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மேலே ஃபுல்லாக நமக்கு கிராஸ் கட்லேயே வருது. அதனால எல்லா வயரையும் இந்த மாதிரி கிராஸாக கோர்த்துக்கிட்டே வரணும். 2வது நாட்டில் இப்படி கோர்க்கணும். அடுத்த நாட்டு இப்போ நான் கோர்த்து காமிக்கிற மாதிரியே நீங்கள் கோர்த்து விட்டுருங்க. இதே மாதிரி கோர்த்து விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த ஒரு வயரை நான் இப்போ கோர்த்து காமிச்சிருக்கேன். இது மாதிரி எல்லா வயரையும் கோர்த்து விட்டுருங்க. கோர்த்து முடிச்சதுக்கப்புறம் கூட பார்க்க இந்த மாதிரி இருக்கும். கூட ரொம்ப அழகாக சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.